உரிய பாசமான நம் பாசமலர் குடும்பத்தின் பாசமலரின் அன்பு மகள் செல்லம்மாவுக்கு முத்து சகோதரிக்கு முன்கூட்டியே அண்ணனின் சார்பாகவும் பாசமலர் ஹரணி என்ற சார்பாகவும் நாளை பிறந்தநாள் காணும் நம் பாசமலர் குடும்பத்தின் சார்பாக முத்து சகோதரிக்கு இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள். முத்துமா இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள். தங்கம் என் சார்பாகவும் பாசமலர் குடும்பத்தின் சார்பாகவும். கேஎஸ்மா மிக்க சந்தோஷசாமி. சுப்பிரமணியன்மா ஹாய்மா, வாருங்கள் வணக்கம். சுப்பிரமணியன் அழகான ப்ளூ கலர் ஹேட்டு. சிற்பிக்குள் இருப்பது முத்து என்றும் சீரும் சிறப்போடு இருக்கணும் என் தங்கை முத்து. சூப்பர் சூப்பர் அண்ணா, செம்ம குணானா, செம்மையாக எழுதியிருக்க. விக்கி அண்ணா ஓகே. செல்லம்மாவுக்கும் அட்வான்ஸ் பிறந்த நாள் வாழ்த்துக்கள். அன்புடன் ஊட்டியில் இருந்து கண்ணன். சூப்பர் சூப்பர். எத்தனாவது பிறந்த நாள் கண்ணன்மா சொல்லியிருக்காங்க. ஓகே அப்பா. ஹாய் சிஸ்டர், இனி உனக்கு வாங்க. சங்கரண்ணா வணக்கம். ஹாய் சங்கரண்ணா, வாருங்கள் அண்ணா வணக்கம். இவ்வளோ நேரம் எங்கனையும் போனீங்க? நான் 8:45 லைவ் வந்துட்டேன். கேஎஸ்னா மிக்க மகிழ்ச்சி. செல்லமாக சொல்லிக்கா. சங்கர் சகோ வணக்கம். கேஎஸ்மா சொல்லியிருக்காங்க. தங்கம் அதிர்ஷ்டம் வந்துவிட்டது. நலமா இருக்கேன். நல்லா இருக்கேன் விரையாண்ணா, நீங்கள் நல்லா இருக்கீங்களா? ஏன் நான் லைவ் வரதில்ல? வேலையாண்ணா 26 நாளைக்கு ரொம்ப சுப்பிரமணியண்ணா. பணத்தை ஈர்க்க வழி சொல்லவா? யாருக்காவது வேணும் என்றால் கைத்துக்குங்க. எனக்கு வேணும்பா. வழி சொல்கிற சொல்லுங்க. ஜேனு வழி சொல்லிக்கிறீங்களா? சொல்லுங்க. மிக்க நன்றி அம்மா. செரடி செல்லும் முத்துமா. கேஆர் சகோ, செல்லம்மா சகோ வணக்கம். சங்கரன் சொல்லியிருக்காங்க. சேகரனை மிக்க மகிழ்ச்சி. சுப்பிரமணியன் சகோ வணக்கம் சொல்லியிருக்காங்க. கிரிக்கெட் மேட்ச் நடக்குது சிஸ்டர். ஓ அப்படியே சங்கரன், அங்கே இருந்தீங்களா? ஹாய் டேவிட் அண்ணா வணக்கம். வணக்கம். திருச்சிராப்பள்ளி மாவட்டத்தில் நான் டேவிட் அந்தோணிராஜ். வாங்க டேவிட் அண்ணா வணக்கம். கண்ணன் ஓட்டி சகோ வணக்கம். சங்கர் அண்ணா வணக்கம். அடுத்த ஆகஸ்ட் மாதம் ஸ்பெஷல் தினம் அப்படியா? என்னது கேர்சிமா? தர்மதுரை சோக வணக்கம். சங்கரனை கூப்பிட்டுருக்காங்க. ஆகஸ்ட் 7 என் மூத்த மகள் பிறந்தநாள். ஓ அப்படியே டேவிட் அண்ணா. சரி சரி, நான் கண்டிப்பாக சொல்லிடலாம் நம்மளுக்கு. டேவிட் அந்தோனிய சகோ வணக்கம். கேஸ்மா சொல்லியிருக்காங்க. எனக்காக என்னை தாளாட்டும் சங்கீதம் நீ அல்லவா, அந்த பாடல் பாடுங்கள் தாயே. என்னை தாளாட்டும் கேஸ்மா, அந்த பாட்டு எழுதுங்க. என்னை தாளாட்டும் சங்கீதம் நீ அல்லவா, அந்த பாட்டு எழுதுங்க. முருகா அன்னைக்கு தான் கேட்டிருக்காங்க. ஓகே. சங்கர் சகோ வணக்கம். ஊட்டி கண்ணன் ஒரு 2 பற்றி நல்லா சரணத்தில் உள்ளது எழுதுங்க, அந்த இடையில உள்ளதை. கண்ணன் சகோ வணக்கம். ஊட்டி கண்ணன்மா சொல்லியிருக்காங்க. வணக்கம். கேஎஸ் நாவி டேவிட் என்ன சொல்லியிருக்காங்க. சரி, நான் கிளம்புகிறேன். நாளைக்கு காலையில் எனக்கு ரிவ்யூ மீட்டிங் இருக்குது. ஃபினான்சியர் இது சொல்கிறேன்னு சொன்னீங்க. இயர் 2 ஸோ ஒர்க் அதிகமாக இருக்குது. யூ கைஸ் என்ஜாய். சரி விக்கி அண்ணா, எனக்கு பணம் இருக்கிறதுக்கு ஏதோ சொல்கிறேன்னு சொன்னீங்களே, சொல்லாமல் போயிட்டு கிளம்புறீங்க பார்த்தீங்களா? பத்தியா விக்கி அண்ணா. வணக்கம் சங்கர் நலமா அப்படின்னு குணானை கொடுப்பாங்க. கேஎஸ் நான் வணக்கம். பிரகாஷ் தம்பி சிஸ்டர், நீங்கள் படிக்கிறப்ப கண்ணை பெருசு பண்ணாதீங்க, கண்களை கொஞ்சம் சாஃப்டாக வைத்து பேசுங்க சிஸ்டர். கண் அப்படிதான் தங்க வருது. கண்ணு சரியா தெரியலன்னு நினைக்கிறேன். என்ன அப்படியா? செல்லம்மா கிட்ட கேளுங்க, சொல்லுவாங்க. ஐயோ என்னது எனக்கு தெரியாம. வணக்கம் சங்கர்னா சொல்லியிருக்காங்க. பாட்டை படிக்கணும், வாசிக்க கூடாது தாயே. சரி, எனக்கு பிடிச்ச பாட்டு இப்போ நான் ஒன்று பாடுவேன், பாட்டு கேட்டுட்டு போங்க. என்னை தாளாட்டும் சங்கீதம். கொட்டைட்டம்மா இருங்க. முருகா கிளம்பிட்டீங்களா? கேஸ்மா எழுதுங்க. தர்மதுரை சகோ நான் நலம், நீங்கள் நலமாக இருக்கிறீர்களா? சாப்பிட்டீங்களா? சங்கரன் சொல்லியிருக்காங்க. குணாண்ணா அந்த பாட்டு எழுதுங்க குணாண்ணா. கேஎஸ்மாலாம் சங்கரனா 2 சரி, கேஎஸ்மா இல்லைன்னா குணாண்ணா 2 பேருக்கு ஏதாவது ஒருத்தவங்க எழுதுங்க. முருகா அடுத்த பற்றியும் எழுதிருங்க. கட் பண்ணிட்டு திரும்பி லைவ் வருவோமா? என்னை
தாளா